வெறும் பணியாரக்கல் மட்டும் உங்க வீட்டில் இருந்தா இன்னைக்கு இப்பவே உங்க குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் லாவா கேக் செஞ்சு கொடுங்க. இனி சாக்லேட் லாவா கேக்க வெறும் 10 நிமிஷத்துல அதுவும் 3 விதமா 3 மெத்தட்ல செஞ்சு காமிக்க போறோம். எப்படி செய்யலாம்? இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் பாலும் 1/2 கப் ஆயிலும் 1/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் வினிகர் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க. இதோட பாத்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவும் 1/4 கப் கொக்கோ பவுடர் நல்ல பிராண்டா எடுத்துக்கலாம். இதோட பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனும் 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா உப்பு சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுல நம்ம முட்டை எதுவுமே தேவை கிடையாதுங்க. அந்த அளவுக்கு கேக்கு சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் 5 ஸ்டார் சாக்லேட் தான் வச்சு செய்ய போறோம். குட்டி குட்டி சாக்லேட்டா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பணியாரக்கல்ல குட்டி குட்டியா பாதி மாவு ஃபில் பண்ற மாதிரி ஊத்திட்டு மேல சாக்லேட் வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது மெத்தட்ல பாத்தீங்கன்னா பேரிச்சம்பளம் இதே மாதிரி எடுத்துக்கலாம். நார்மலா உங்க குழந்தைங்க பேரிச்சம்பளம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி லாவா கேக்ல மினி லாவா கேக்ல இப்படி பேரிச்சம்பளத்தை வச்சு மேல ஃபில் பண்ணிட்டு மீதம் ஃபைனல் மெத்தடும் சொல்றேன். இதுல நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்க தாராளமா சேர்த்துட்டு இந்த மாதிரி அழகா எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான மினி லாவா கேக் சாக்லேட் கேக் ரெடி ஆயிருச்சு.